தமிழ் மக்களே வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே. இந்த திராவிடம் மக்கள், திராவிட தேசியம், அதாவது திராவிடத்தை பற்றி பேசுகிறவங்கள நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, திராவிடமும் சனாதன தர்மத்தில் உள்ள கடைசி சப்ஜெக்ட், அதாவது வேதாந்தம், இது ரெண்டும் ஒரே விஷயத்தை பேசுகிற மாதிரியே இருக்கும். ரெண்டுமே, அதாவது வேதாந்தம் ஆல்வேஸ் சொல்கிற விஷயம், கோயிலுக்கு போகாத, கடவுளுக்கு உருவம் இல்லை, கடவுள் உருவத்தில் இல்லை, இந்த மூட நம்பிக்கைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணாத, வீட்டில் இருந்தே சாமி கும்பிடலாம், உனக்குள்ளே கடவுள் இருக்கிறாரு, உன்னையே கும்பிடு, பகுத்தறிஞ்சு எல்லாத்தையும் தெரிஞ்சு, அதாவது சனாதனத்தோட, அதாவது இந்து தர்மத்தோட கடைசி நிலை தான் அந்த நிலைகள் எல்லாமே. அது ஒருத்தராக படிப்படியாக போகும்போது அதை அச்சீவ் பண்ணிடுவாங்க. யோகிகள், ஞானிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அதை தான் கடைசி ஃபைனல். அதுதான் அவங்களுக்கு கடவுள், நாங்கள் பார்க்குற உருவத்தோடு இருக்கிறோம், கடவுளோடு இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் அச்சீவ் பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய ஒரு ஞான நிலைன்னு வைங்களேன். அந்த நிலைக்கு முதல்ல அவங்க எதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுவாங்களோ, அதெல்லாம் எப்படி ரிஜெக்ட் பண்ணுவாங்களோ அதை தான் இந்த திராவிடம் பகுத்தறிவுன்ற விஷயத்தில் அவங்களும் பகுத்தறிவு மூலமாக தான் அதை செய்கிறாங்க. அதிலிருந்து அவங்கள ஞான நிலைக்கு கொண்டு போகிறதுக்காக வேண்டி இவங்களும் என்னென்னா அதை கிண்டல் பண்ணி, கேலி பண்ணி, இல்லாமாக்கி பகுத்தறிவுன்ற ஒரு யோசனையை சொல்லித்தான் உண்மையாக பகுத்தறிவான ஒரு ஞான நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு வேறொரு ரூட்டில் இவங்க அதை சேவ் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. சரியா தப்பான்னு தெரியல, பட் ரெண்டுமே ஒரே விஷயத்துலாம் போய் நிற்கிது. எங்கெல்லாம் போயிட்டு இவங்க வேறு வழியில் போகிறாங்க, அவங்க வேறு வழியில் போகிறாங்க. ரெண்டுமே ஒரே சப்ஜெக்டை தான் செய்கிறாங்க. பட் இவங்க ரெண்டு பேருமே மாற்றி செஞ்சா, ஒருவேளை இவங்களோ அவங்களோ ரெண்டு பேரும் மாற்றி செஞ்சா, இதில் அழிய போகிறது என்னமோ தமிழ் கலாச்சாரத்தில் உள்ள எங்களோட இந்த கோயில்களும் அதுகளும் இதுகளும் எங்களோட கலாச்சாரங்கள் தான் அழிய போகுது. இப்போ நாங்கள் அதை காப்பாற்றணுமா வேணாமன்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். அந்த பக்கத்துக்கு நாங்கள் போக தேவையில்லை, இவன் பேசுகிறதையும் கேட்க தேவையில்லை. நம்ம எங்கள் கலாச்சாரத்து முறையத்தில் எதெல்லாம் நாங்கள் பாதுகாக்கணுமோ அதை நாங்கள் பாதுகாத்து கொள்ளணும். அதுதான் நான் சொல்ல வரேன். என்னோட கருத்து அதுதான். நீங்கள் மக்கள், தமிழ் மக்கள், நீங்கள் எப்படி சிந்திச்சு அதை செயல்படுத்தணுமோ அதை நீங்கள் செயல்படுத்தணும்.